பாமக பாஜக இடையே கூட்டணி ஒப்பந்தம் 10 தொகுதிகளுக்கு கையெழுத்தாகியிருக்கிறது. மாநிலங்களவை இடம் ஒதுக்குவது தொடர்பாக அந்த ஒப்பந்தத்தில் எந்த விதமான தகவலும் இல்லை. இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தி ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இந்த கூட்டணி ஒப்பந்தம் தொடர்பாக உங்களுடைய பார்வை சார். இந்த கூட்டணி அப்படிங்கிறது நேற்றைக்கு முதல்ல நியூஸ் 18 தான் பிரேக் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதே போல மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திரு அன்புமணி என்ன சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டிருந்தோம். 2 வாரங்களாகவே இது கிட்டத்தட்ட நடந்து கொண்டிருந்த பேச்சுவார்த்தை. அதிமுகவோடு பேசியது சட்டமன்ற உறுப்பினர் அருள் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க அனுப்பப்பட்டார். அதுக்கு பிறகு ஓரிரவுல இந்த மாற்றம் அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட இன்னைக்கு நேற்று இரவுல இருந்து அப்படிங்கிற ஒரு இடத்தை திரு அண்ணாமலை குறிப்பிடுறாரு. இந்த கூட்டணியில அதிகபட்சமாக ஆர்வமாக இருந்தது திரு அன்புமணி அப்படிங்கிறது தான் ஆரம்பத்திலேருந்தே நம்ம பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோடு செல்ல வேண்டும் என்பதுல திரு அன்புமணி ஒரு உறுதியான பார்வையை வைத்திருந்திருக்கிறார் அப்படின்னு இருக்கிறோம். அதிமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்திய போது எங்கே சிக்கல் வந்தது அப்படின்னு கேட்ட வகையில நாம் அறிந்த வகையில தொகுதிகள் எங்கெங்கே போட்டியிடுவது என்பதுல உடன்படிக்கை ஏற்பதில் ஒரு சிக்கல் இருந்தது. அதை கடந்து திரு அன்புமணியினுடைய பார்வை என்பது அவர் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு எதிர்காலத்துல கூட்டணி ஆட்சிக்கான ஒரு களம் வரும் அப்படின்னு அவர் நம்புறார். அவரோடு இருக்கக்கூடியவர்களோடு பேசுகிற அந்த நேரத்தில் வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. திரு அன்புமணியினுடைய பார்வை இங்கே ஒரு எதிர்காலத்துல ஒரு கூட்டணி ஆட்சி என்கிற நிலை வரும்போது அப்போது பாமகவுக்கு ஆட்சி பொறுப்புல பங்கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது பாரதிய ஜனதா கட்சியோடு சென்றால் மட்டுமே அந்த வாய்ப்பு உருவாகும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் முன்வைத்துட்டே இருக்கிறாரு. ராஜ்யசபா உள்ளிட்ட அல்லது அவருக்கு மத்தியில பொறுப்பு உள்ளிட்ட எந்த அம்சங்களும் ஒப்பந்தத்துல கையெழுத்திடல. 10 தொகுதிகள் அப்படிங்கறதா இருக்கு. ஆனால் நேரடியாக பிரதமரோடு இன்றைக்கு அவங்க சேலம் பொதுக்கூட்டத்தில் இவர்களை மேடையேற்றுவது அப்படிங்கிறது பாஜகவுக்கு இருந்த ஒரு அசைன்மெண்டா இருந்தது. ரொம்ப குறிப்பா திரு எல் முருகன் மத்திய இணையமைச்சர் அவர் தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் கட்சிகளை இந்த கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் அவருடைய முயற்சியும் இதுல நிறைய இருந்தது. இன்றைக்கு பிரதமரோடு மேடையேறுவது, அதுல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்களை மேடையேற்றுவது அப்படிங்கிறது பிரதானமான ஒரு நோக்கமாக இருந்தது. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் ஒரு பிரதானமான ஒரு கூட்டணி கட்சியா இருந்தது. அகில இந்திய அளவில் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில பெரிய கட்சியாக அதிமுக இருந்தது. அதிமுக வெளியேறிய பிறகு கூட்டணியில் யார் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்த போது இப்போ அரசியல் களத்துல மிக மூத்த தலைவராக இருக்கக்கூடிய திரு ராமதாஸ் அவர்களை கூட்டணியில் இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு அகில இந்திய அளவில் கூட அவர்களுக்கு ஒரு ஒரு அடிப்படையான தேவை அப்படிங்கிற இடத்துல இருந்து திரு வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி காலத்திலிருந்து டாக்டர் ராமதாஸ் உள்ளிட்டவர்கள்லாம் பிஜேபியோடு இருக்கக்கூடிய அந்த அறிமுகம் உள்ளிட்ட அம்சங்களையும் முன்னிறுத்தி அகில இந்திய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணியில உங்களுக்கு ஒரு முக்கியமான அங்கம் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் அவரிடம் பேசப்பட்டது. அது ஒரு பக்கம் இருக்க, திரு அன்புமணி ராமதாசனுடைய பார்வை என்பது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல், அதற்கு பிறகு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பதெல்லாம் அவர் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிறாங்க. நம்ம செய்தியாளர் மூத்த பத்திரிகையாளர் கார்த்திகேயன் சொன்ன ஒரு அம்சமும் இதுல கணக்கில் பேசப்பட்டது. அதாவது பாரதிய ஜனதா பாமக எங்கேயெல்லாம் வலுவோடு இருக்கிறதோ, குறிப்பாக வட மாவட்டங்கள்ல இப்போ நீங்க விழுப்புரம், கடலூர், அதே போல சிதம்பரம், மயிலாடுதுறை, வேலூர், ஆரணி உள்ளிட்ட திருவண்ணாமலை உள்ளிட்ட வட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதிகள், அதே போல தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட இடங்கள்ல சேலம், கள்ளக்குறிச்சி இப்படியான இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலு என்பது குறைவாகவே இருக்கிறது ஒப்பீட்டளவுல. அவர்களுக்கு தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய வளர்ச்சியோ அல்லது மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கான வலு என்பது இந்த இடங்களில் கிடையாது. அப்படி இருக்கும்போது வெற்றி எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகளை அரசியல் நோக்கர்கள் வைக்கக்கூடியதுல பாட்டாளி மக்கள் கட்சியின் உள்ளேயும் கூட அது பேசப்பட்டது, நிர்வாகிகள் மத்தியிலும் அது பேசப்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய சூழல தான் திரு அன்புமணியினுடைய பார்வை என்னவாக இருந்ததுன்னா, தேர்தலில் வெற்றி பெறுவது இந்த தேர்தல் என்பது மட்டுமில்லாமல் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்கள், அது 2026 அல்லது 2031 என்று அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களிலும் கூட பாஜகவோடு கூட்டணி இந்த திராவிட கட்சிகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிற ஒரு இடத்தை எடுக்கிறார். அப்பதான் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு நிலை வரும்ன்றது அவருடைய நம்பிக்கையா எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலும் கூட அவர் இதை முன்னெடுத்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்கிற அந்த முன்னெடுப்பை அவர் எடுத்து வந்திருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அவருடைய குடும்பத்திலிருந்தே கூட யாருக்காவது
இன்னும் பொறுப்புகள் கொடுக்கப்படலாம். அது இன்னும் ராஜ்யசபா எந்த ஒப்பந்தமும் இல்லை என்றாலும் கூட எதிர்காலத்தில் அதுக்கான வாய்ப்புகள் வரலாம் அப்படிங்கிறதும் இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் திரு அன்புமணியினுடைய ஒரு நீண்டகால செயல் திட்டம் என்பதாகத்தான் இந்த பாஜக பாமக கூட்டணி என்பது ஏற்பட்டிருக்கிறது. தேவா, இன்னொரு கேள்வி இருக்கு. இப்ப 2016 இதே மாதிரி சினாரியோவை நீங்க அனலைஸ் பண்ணிருக்கீங்க. தேமுதிக கூட்டணி இதே மாதிரி ரொம்ப சென்சேஷனலா இருந்தது. திமுகவோட கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு கூட்டணி விருப்பம் இருந்தது, தொண்டர்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தது. இப்ப அதே மாதிரி ஒரு சினாரியோ தான் பாமகவும் சந்திக்குது. தலைவர்கள் கூட்டணி விரும்புறாங்கன்னு தகவல் இருந்தது, தொண்டர்கள் கூட்டணி விரும்புறாங்கன்னு ஒரு தகவல் இருந்தது. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் சார்? நிச்சயமா அதுல சில கேள்விகள் முன்வைக்கிறாங்க. அது நிர்வாகிகள் மத்தியில இருக்கும். பொதுவாக இந்த ஓட் டிரான்ஸ்பர் எவ்வளவு நடக்கிறது அப்படிங்கிற கேள்வி அதிமுகவிலும் இருந்துச்சு. அதிமுகவோடு பாமக பேச்சுவார்த்தை நடத்திய கால நேரத்துல பாமக குறிப்பிட்டு கேட்ட தொகுதிகள் அத்தனையுமே பாமக ரொம்ப செல்வாக்காக வலுவாக இருக்கிற தொகுதிகள். அப்ப பாமகவுக்கு அவர்களுடைய தொகுதியை மொத்தமா கொடுத்துட்டு அவர்களிடமிருந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு என்ன வாக்குகள் வரப்போகிறது, அதனால் என்ன பயன் என்கிற இடத்திலிருந்து தான் அந்த பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதில் நிறைய சிரமங்கள் இருந்தது. அதே நேரத்தில் இப்ப வாக்குகளாக இப்ப போறதுங்கிறது இப்ப ஏற்கனவே அதிமுக தரப்பிலிருந்து முன்வைக்கப்படக்கூடிய ஒன்று, அது வரக்கூடிய நாட்கள்ல பரப்புரையிலையும் முன்வைக்கப்படும். 10.5% இடஒதுக்கீட்டை கொடுத்தது வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு, உள் இடஒதுக்கீடு என்பதை அறிவித்தது திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக. அப்ப அவருடைய அதை எதிர்த்தது திரு ஓ பன்னீர்செல்வம் அல்லது சரத்குமார் உள்ளிட்ட இன்னும் பலரும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்காங்க, பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்படி எதிர்த்தவர்களோடு ஒன்றாக களம் காண்கிறீர்களா என்கிற ஒரு பரப்புரையை அதிமுக வரக்கூடிய காலங்களில் முன்வைக்கக்கூடும். இப்போதும் கூட அதுதான் அதிமுக தலைவர்களால் எழுப்பப்படக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அப்ப இந்த வன்னியர் இடஒதுக்கீடு உள்ளிட்ட அம்சங்களால எங்களுக்கு வன்னியர்களுடைய வாக்குகள் அல்லது பாமகவுடைய தொண்டர்களுடைய எண்ணம் எங்களோடு இருக்கும் அப்படிங்கிற கருத்தை எல்லாம் கூட அதிமுக முன்வைக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் பொறுத்திருந்தா பார்க்கணும் எவ்வளவு தூரம். இப்ப ஒரு நெருக்கடி என்ன இருக்கும்னா, காலம் ரொம்ப குறைவா இருக்கு. தேர்தலுக்கான காலம் என்பது ஏப்ரல் 19 தேர்தல் அப்படின்னா இன்னும் சரியா இன்னைக்கு 19 மார்ச் 19 இருக்கிறோம். ஒரு மாத காலத்துக்குள்ளாக இந்த ஒரு கூட்டணி ஏற்பட்டதற்கான அல்லது கூட்டணிக்கான தேவை அல்லது தொண்டர்களையும் ஒன்றாக ஆக்குவது. நீங்க கேட்ட குறிப்பான கேள்வி என்பது தலைவர்களுக்கு மத்தியில ஒப்பந்தம் ஆகிவிட்டது, தலைவர்களுக்கு மத்தியில புரிதல் வந்துவிட்டது, தலைவர்களுக்குள்ள கூட்டணி வந்துவிட்டது, அது தொண்டர்களுக்கான கூட்டணியாக அது மாறுமா அப்படிங்கிற கேள்வியை நீங்க முன்வைக்கிறீங்க. அது இரண்டு கட்சிகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் அடுத்தடுத்த கட்டங்களை எவ்வளவு எடுத்துட்டு போறாங்கிறத பொறுத்து தான். இன்னைக்கு அதுதான் திரு மோடி அவர்களுடைய பொதுக்கூட்டத்தில் அந்த முயற்சி நிச்சயமாக முன்வைக்கப்படும். டாக்டர் ராமதாஸ் அதே போல டாக்டர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டவர்களுக்கான முக்கியத்துவத்தை பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. அதன் மூலமாக அவங்க அந்த ஓட்டு டிரான்ஸ்பர் ரெண்டு கட்சிகளுக்குமான ஒரு டிரான்ஸ்பர் நடக்கிறத உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு தேவை இருக்கும். ஆனால் நிச்சயமா அதிமுக தரப்புல இருந்து இந்த கேள்விகள் எல்லாம் முன்வைக்கப்படும். அப்புறம் இங்க இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறோம், அதனால பாஜகவோடு போறதுதான் சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்தையும் திரு அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். வருங்காலங்களிலும் கூட நிச்சயமா அவருடைய பரப்புரையிலும் அதுதான் மேலோங்கி இருக்கும். அப்படின்னா அது எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்ளப்படும்? இங்க கடந்த காலங்களில இருந்து தொடர்ச்சியா பார்க்கும்போது 2014 இதே போன்ற ஒரு கூட்டணியை பாரதிய ஜனதா கட்சி கட்டியமைத்தது. அப்ப தேமுதிக பிரதானமா இருந்துச்சு. 18.5% வாக்குகளை மூன்றாவது அணியாக இருந்து அவங்க பெற்றாங்க. இந்த முறையும் 3 கூட்டணிகள் களமிறங்குறாங்க. அப்போதும் அந்த சதவீதம் தான் வந்திருந்தது. எனவே இந்த முறை அது வெற்றிக்கான சதவீதமாக மாறுமா அப்படிங்கறத முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். இந்த திமுக அதிமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி எவ்வளவு தூரம் உயர்த்த முடியும் அப்படிங்கறதா கேள்வி. இதுவரை ட்ராக் ரெக்கார்ட்ல நம்ம கடந்த கால தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அந்த சதவீதம் என்பது இன்னமும் 20-25% மேலாக வரல. ஒட்டுமொத்த கட்சிகளுக்கும் திமுக அதிமுக திராவிட எதிர்ப்பு அப்படிங்கிற இடங்கள்லாம் வைக்கும்போது. அப்ப இதுல இந்த முறை இவர்கள் எவ்வளவு தூரம் அதற்கான காய்களை நகர்த்துறாங்க, மக்கள்கிட்ட அதுக்கான ஏற்பு என்னவாக இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நிச்சயமா ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும். அடிப்படையில் ஆனா பாமக எங்கெல்லாம் உறுதியா வலுவா இருக்குதோ அந்த இடங்கள்ல பாஜக கூட்டணியிலிருந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் அல்ல ஒப்பீட்டளவில் மேற்கு மண்டலத்திலேயோ அல்லது தென் மாவட்டங்களிலேயோ கிடைக்கக்கூடிய வாக்குகள் என்பது இங்கே கிடைக்காது. அப்ப வெற்றிக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குங்கிற கேள்வியும் பாமகவிலேயே நிறைய விவாதிக்கப்பட்டது. ஆனால் நீண்டகால செயல் திட்டம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் திரு அன்புமணி இந்த முடிவை நோக்கி நகர்ந்திருக்கிறார் அப்படிங்கறத அவரோடு இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடியதா இருக்கு. பாஜக பாமக இடையே கூட்டணி ஒப்பந்தம் தொடர்பாக வெவ்வேறு பரிமாணங்களை எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார்.